ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு த மேஜிக் ப்ராக்டிஸ். இன்னைக்கு டே 10 மேஜிக் டஸ்ட் எவ்ரிவன். அந்த சாப்டர் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய மேஜிக் டஸ்ட் உங்கள் எல்லாருக்காகவும் உங்களோட லைஃப் ரொம்ப வளமுடன் நலமுடன் ரொம்ப ஹாப்பியாக எப்பயும் போல் இன்னும் பெஸ்ட்டாக அமையட்டும் அப்படின்ட்டு கடவுளோட அந்த வாழ்த்துக்களை உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மேஜிக் டஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கையில் நம்ம ஒரு மெஜிஷியன் அண்ட் நம்ம கையில் ஒரு மேஜிக் பவுடர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆப்ரா அவங்க அந்த மேஜிக் வந்து அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் கிராட்டிடியூடை மற்றவங்களுக்காக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கும் போது, நமக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி, ஹெல்ப் பண்ணலனாலும் சரி, இல்லை அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னாலும் சரி, இந்த மேஜிக் டஸ்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர்கிட்ட நம்ம நேராக போய் தேங்க்யூ சொல்ல முடியாது. அவங்க கிராட்டிடியூடை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு பாஸ் தான் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டில் க்ளீன் பண்ணிட்டு இருக்கவங்க, நமக்காக சர்வீஸ் பண்ணுறவங்க, மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர்ஸு, டிரைவர்ஸ், அப்புறம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவங்க, ட்ரெயின், பஸ், ஏரோப்ளைன், ஹாஸ்பிட்டல், ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட், எல்லா இடத்தையும் நமக்காக அசிஸ்ட் பண்ணுற எவ்வளோ பேர் இருக்காங்க. ரெஸ்டாரண்ட்ஸில் சர்வ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே போய் நீங்கள் தனியாக போய் தேங்க்யூ அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. தூரத்துலேருந்து அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஹாப்பி ஃபீலிங் வருதுன்னா, இங்கேருந்து அப்படியே மேஜிக் டஸ்ட் அவங்கள பார்த்துட்டு இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு போய் ரீச் ஆகிடும். அவங்க லைஃப் வந்து ரொம்ப மேன்மையாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் முடியுமோ நீங்கள் வந்து டைரெக்டாக கண்ணை பார்த்து தேங்க்யூ சொல்லலாம். அப்படி முடியாதவங்க கிட்ட வந்து இந்த மேஜிக் டஸ்ட்டை வந்து தூவலாம். மைல்ஸ் அப்பார்ட் இருக்கிறவங்க, வேற நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் வந்து அன்றாட வந்து அந்த கிராட்டிடியூடையும் பாசிட்டிவிட்டியும் ஸ்ப்ரெட் பண்ணணும்னா இந்த மேஜிக் டஸ்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்க ஒரு பர்சன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. சம்டைம்ஸ் வந்து அவங்க நம்மக்கிட்ட ரூடாக கூட பிஹேவ் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், ஒரு சர்வர் வந்து உங்ககிட்ட ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் எப்படி நான் கிராட்டிடியூட் அவங்களுக்கு காட்டுறது அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, கிராட்டிடியூடுங்கிறது வந்து நோ மேட்டர் வாட் உங்கள் மனசில் எப்போவுமே இருந்துட்டு இருக்கணும். அவங்க நமக்கு நல்லது செய்கிறாங்க, இல்லை கெட்டது செய்கிறாங்க, இல்லை ரூடாக இருக்காங்க, எப்படி இருந்தாலுமே அவங்க 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 பண்ணுற அந்த ஒரு சர்வீஸ்க்காகவும், இல்லை அவங்க ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றதுக்காகவாவது நம்ம அந்த கிராட்டிடியூடை வந்து செலுத்தணும். பி கைண்ட் டு த பர்சன். ஏன்னா வி டோன்ட் நோ அவங்களுக்கு என்ன அவங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து யூ சூஸ் டு பி கைண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அழகாக இருந்தது, ஒரு ஃப்ரேஸு, பி கைண்ட் ஃபார் எவ்ரி ஒன் யூ மீட் பிகாஸ் he or she is fighting a hard battle. ஸோ அவங்களுக்கு லைஃப்பில் பின்னாடி நிறைய சேலஞ்சஸ், ஒரு பெரிய பேட்டிலே கூட அவங்க ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ நமக்கு தெரியாது, அவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ரூடாக இருந்திருக்கலாம், டல்லாக இருந்திருக்கலாம், அப்படியே சிரித்து கைண்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் நீங்கள் சொல்கிற கிராட்டிடியூடும் நீங்கள் காமிக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக மூடை லிஃப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபோன்லேயோ இல்லை கால் மெசேஜஸ்லேயோ தேங்க்யூ சொல்கிறீங்க அப்படின்னா, வெறும் தேங்க்யூ மட்டும் சொல்லாமல் எதுக்காக நீங்கள் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. தேங்க்யூ ஃபார் giving me so much time, thank you for asking me this, thank you for doing this அப்படின்னு நீங்கள் எங்கெல்லாம் வந்து அதை ஒய் நீங்கள் அதுக்கு தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்கிறதையும் சொல்லுங்கன்றாங்க. எப்பயுமே ஒரு பர்சன் கிட்ட தேங்க்யூ சொல்லும் போது கண்ணை பார்த்து சொல்லுங்கள், ஐ கான்டாக்ட் வைங்க. ஒரு ஆட்டோலேருந்து இறங்குறீங்க, தேங்க்யூ அண்ணான்னு அப்படியே திரும்பி போகக்கூடாது, பார்த்து தேங்க்யூ அண்ணா அப்படின்னு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போங்க. கீழே பார்த்து சொல்லும் போது அது ஆக்சுவலாக பர்பஸே இருக்காது. ஒரு மேஜிக் டஸ்ட் தூவும் போதும் சரி, அந்த தேங்க்யூ சொல்லும் போதும் சரி, ஆன் த ஃபேஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கூட அவங்க கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து ஒரு ஸ்டோரில், ஒரு ஜஸ்ட் சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு இடத்துல ஒரு லேடி வந்து எப்படி இவங்களுக்காக ஒரு கிஃப்ட்டை பேக் பண்ணி கொடுத்தாங்க. ரேப்பர் எடுத்து செலக்ட் பண்ணுறதுலேருந்து அந்த கிஃப்ட்டை எடுத்து லாஸ்ட்டில் டெலிவர் பண்ணுற வரைக்கும் அவ்வளோ ஸ்மைலிங் ஃபேஸோட கைண்டாக பண்ணாங்க. லாஸ்ட்டில் வந்து இவங்க அதை பொறுமையாக அவங்கக்கிட்ட அந்த கிராட்டிடியூடை செலுத்தியிருக்காங்க இந்த ஆத்தர். நிற்க வச்சுட்டு தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் எனக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இந்த ரேப்பர் செலெக்ஷன்லேருந்து அது இதுன்னு ரொம்ப அப்படியே ஒரு 1 மினிட்டுக்கு கான்வர்சேஷனை சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே அந்த ஷாப்பில் ஒர்க் பண்ணுற அந்த லேடிக்கு வந்து அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக, கண்ணெல்லாம் கலங்கிருச்சான். அதை அவங்க பார்க்கும்போது ஐ மேட் த டேன்ற மாதிரி, லைக் அந்த லேடிக்கு வந்து ஹி மேட் த டே ஃபார் த லேடி அப்படின்ற அளவுக்கு அவருக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சான். இந்த மாதிரி எத்தனையோ தருணங்கள் வந்து நமக்குமே ஃபீல் ஆயிருக்கும்ல. நான் நிறைய இடத்துல அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு படம் பார்க்க போகும்போது அந்த தேட்டரில் என்டையர் க்ரௌட் அவங்க ரஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஒரு மாதிரி பதட்டத்திலேயே சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு பாப்கார்னு, டிக்கெட்ஸ், அது இதெல்லாம். ஸோ அந்த லேடி ரொம்ப பரபரப்பாக சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் போய் நடுவில் போயிட்டு
ஏய் ஹாய், ஹாப்பி மார்னிங், குட் மார்னிங், தேங்க்யூ அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு வரும்போது அந்த லேடிக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. திடீர்னு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் ஜாய்டாக ஃபீல் பண்ணாங்க. நமக்கே தெரியாது நம்ம யாரோட ஒரு டேவை வந்து நம்ம அப்லிஃப்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கொடுக்குற அந்த ஸ்மைல்னாலையும் கிராட்டிடியூட்னாலையும் வி டோன்ட் நோ ஹவு மச் இம்பேக்ட் இட் கிரியேட்ஸ். நம்ம ஆனால் பண்ணிட்டு வரலாம், தாராளமாக பண்ணலாம். இது வந்து டசன்ட் காஸ்ட் இல்லை, ஜஸ்ட் டு ஸ்மைல், சே கைண்ட் வேர்ட்ஸ் சொல்கிறதுக்கு நமக்கு வந்து பெரிய நிறைய படம் இருக்கணும், நிறைய இது இருக்கணும்லாம் அவசியமே இல்லையே. இட் இஸ் வெரி சிம்பிள்ல. அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த சாப்டர்லையுமே இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ த்ரூ அவுட் த டே எப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மேஜிக் டஸ்ட்டை யார் மேலே தூணும், எப்போ தேங்க்யூ சொல்லணும் அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணிட்டே இருங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 பீப்புளுக்காவது டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் உங்களை சுற்றி நிறைய உங்களுக்கு சர்வ் பண்ணுறவங்களுக்கு இந்த மேஜிக் டஸ்ட்டை தூவுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு அந்த மேஜிக் டஸ்ட்கான ப்ராக்டிஸ். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் எவ்ரிடே பண்ணக்கூடிய அந்த ப்ராக்டிஸில் நம்பர் 1 கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். ஸோ கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸில் நம்ம வந்து 10 பிளெஸிங்ஸ் எடுத்து நம்ம கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண போகிறோம். நம்ம ஜேர்னலில் அதை எழுத போகிறோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூங்கிற அந்த மேஜிக் வேர்ட்ஸையுமே ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம மேஜிக் டஸ்ட் எடுத்து அப்படியே தூவ போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு நம்ம த்ரூ அவுட் த டே எதுக்காக கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்கிறதையுமே மனசில் நினச்சிக்கோங்க. ஜஸ்ட் பிஃபோர் யூ கோ டு பெட் நீங்கள் உங்களோட மேஜிக் ராக் எடுக்கலாம். என்னோட மேஜிக் ராக் இப்படி க்யூட்டாக அழகாக வந்து பெயிண்ட்லாம் பண்ணி குட்டி ஒரு பெபிளை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மேஜிக் ராக் அப்படியே கையில் பிடிச்சிட்டு தேங்க்யூ 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 அப்படின்னு அந்த டேயில் நடந்த அந்த பெஸ்ட்டான ஒரு மொமெண்ட்டை வந்து நீங்கள் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹாப்பியாக போய் நிம்மதியாக தூங்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோட மேஜிக் டஸ்ட். லெட் த மேஜிக் பிகின். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.